வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதனுடைய பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். அயனிகள். In an atom, the number of protons is equal to the number of electrons and so the atom is electrically neutral. ஒரு அணுவில் எலக்ட்ரானும் புரோட்டானும் சம எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அந்த அணு எப்படி இருக்குது? நடுநிலைத்தன்மை, that is நியூட்ரலாக இருக்குது. But during chemical reactions, atom try to attain stable electronic configuration. ஒரு வேதி வினையின் போது அணுவானது நிலைத்த தன்மை பெறுறதுக்காக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை என்ன பண்ணுது? அக்செப்ட் பண்ணிக்குது. இல்லைன்னா they will losing electron to attain the stable electronic configuration. This is helium electronic configuration. The outermost electron 2 electron இருக்குது. So it is known as duplet configuration. இங்கே பார்த்தா நியானோட electronic configuration outermostல 8 electron வெளியில் இருக்குது. So it is known as octet configuration. When an atom gains an electron, it has more number of electrons and thus it carries negative charge. ஒரு அணு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, கெயின் பண்ணால் அதனுடைய எலக்ட்ரான் வெளிக்கூட்டில் அதிகமான எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இட் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ். அட் த சேம் டைம் when an atom loses an electron, it has more number of protons and thus it carries positive charge. எலக்ட்ரானை இழந்தால் அதில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அன் பாசிட்டிவ் சார்ஜ். These atoms which carry positive or negative charges are called ions. ஆட்டம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதை என்ன சொல்கிறோம்? நம்ம அயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆர் லாஸ்ட் பை அன் ஆட்டம் இட் ஷோஸ் அஸ் சூப்பர்ஸ்கிரிப்ட் டு த ரைட் ஆஃப் த சிம்பிள். அதில் எத்தனை எலக்ட்ரானை அது இழக்குது அதை என்ன சொல்கிறோம்? நம்ம சூப்பர்ஸ்கிரிப்ட் மேலே அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த சிம்பிளை எழுதிட்டு அதனோட சிம்பிளுக்கு மேலே எழுதுகிறோம். When an atom loses an electron, plus symbol, superscript and minus symbol shown if the electron gained by an electron is shown if the electron gained by an atom. ஒரு atom electron accept பண்ணிக்கிட்டா minus sign, இதை ஒரு electron lose பண்ணிச்சு positive sign. Sometimes 2 or more atoms of different elements collectively lose or gain electrons to acquire positive or negative charge. 2 or more atoms வந்து என்ன பண்ணுது? ஒன்றாக கலெக்டிவ்லி லூஸ் ஆர் கெயின் த எலக்ட்ரான்ஸ். அப்போ பண்ணும்போது லூஸ் த எலக்ட்ரான் பாசிட்டிவ், கெயின் த எலக்ட்ரான், it will becomes a negative charge. Thus we can say atom or a group of atoms when they lose or gain electrons get converted into ions or radicals. ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை இழக்குதோ இல்லை ஏற்குதோ அப்போ அது என்ன ஆகும்? அயனிகள், அயான்ஸ் அல்லது ரேடிக்கல் அயனி தொகுப்பு உறுப்புகளாக மாறுது. ஆஃப் அயன். அயனிகளோட வகைகள். அயான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். தே ஆர் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான். அவை நேர் அயனி, எதிர் அயனி அப்படின்ட்டு 2 வகையில் பிரிக்கப்படுது. கேட்டயான்ஸ் நேர் அயனி. If an atom loses 1 or more electrons during the chemical reaction, it will have a more number of positive charge on it. These are called cations or positive radical. ஒரு வேதிவினையின் போது ஒரு அணு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரானை இழக்கிறதுனால என்ன ஆகுது? நேர் அயனி அல்லது நேர் அயனி தொகுப்பு அப்படின்னு மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்க ஒரே ஒரு எலக்ட்ரானை அது இழந்துருது, -1 எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகுது? அது it will becomes Na+. ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதா என்னவாக மாறுது? Na+. சோடியம் ஆட்டம் சோடியம் அயனாக மாறுது. எலக்ட்ரானுடைய சைஸை பார்த்தீங்கன்னாலும் ரெடியூஸ் ஆகும். ஆனயான் எதிரயனி. இஃப் அன் ஆட்டம் கெயின்ஸ் 1 or more electrons during the chemical reaction, it will have more number of negative charge on it. ஒரு அணு ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானை ஒரு வேதிவினையின் பொழுது எடுத்துக்கொண்டால் அது என்ன ஆகுது? என்ன சைன் ஆகும்? நெகட்டிவ் சைன் கிடைக்கும். These are called anions or negative radicals. Example, chlorine atom attains a stable configuration by gaining an electron.
குளோரின் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால it will become a stable electronic configuration. அதனால் இது என்னவாக மாறுது? anion. சூப்பர் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுறோம்? மைனஸ் சிம்பிளை போடுறோம். இப்போ குளோரினோடைய அட்டாமிக் நம்பர் 17. ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான், நெக்ஸ்ட்டு ஷெல்லில் 8 எலக்ட்ரான், அதுக்கடுத்த ஷெல்லையும் 7 எலக்ட்ரான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா it will become stable configuration. இதில் ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு, accept 1 electron. So outermost becomes octet configuration. Chlorine atom Cl, it will become Cl minus. Chlorine atom becomes chlorine ion. Different valent ions. அயனிகளோட வெவ்வேறு இணைதிறன். During the chemical reaction, an atom may gain or lose more than 1 electron. ஒரு வேதிவினையின் போது அணுவானது ஒரு அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரானை இழக்குது இல்லது அக்செப்ட் பண்ணிக்குது. An ion or radical is classified as monovalent, divalent, trivalent or tetravalent. எலக்ட்ரானை இழக்கிறது இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறத பொறுத்து மோனோ 1, டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரா அப்படின்னா 4, வேலண்ட் அப்படின்ட்டு அது சொல்கிறோம். When the number of charges over this 1, 2, 3 or 4 respectively, based on the charges carried by the ions, they will have different valencies. அது எவ்வளோ சார்ஜஸ் அது கெயின் பண்ணுதோ அதை பொறுத்து வேலன்சி மாறும். வேலன்சி ஆஃப் anions, நெகட்டிவ் radicals and cation, பாசிட்டிவ் radical. anion அப்படின்னா நெகட்டிவ் radical, cation அப்படின்னா பாசிட்டிவ் radical. The valency of an anion or cation is a number which express the number of hydrogen atom or any other monovalent atoms, sodium, potassium, chlorine, which combine with them to give an appropriate compound. ஒரு வேலன்சி இணைதிறன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அல்லது மோனோவேலண்ட் ஆட்டம் சோடியம், பொட்டாசியம், குளோரினோட இணைந்து உருவாகக்கூடிய காம்பவுண்டை பொறுத்து தான் அது வேலன்சி எவ்வளோ மோனோவேலண்டா, டைவேலண்டா, ட்ரைவேலண்டா, டெட்ராவேலண்டா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். For example, 2 hydrogen atom combined with 1 sulfur, it will becomes sulfuric acid H2SO4. So the valency of sulfate ion is 2. 1 chlorine atom combined with 1 ammonium ion to form ammonium chloride. So the valency of ammonium ion is 1. Activity 2. Classify the following ions into monovalent, divalent and trivalent. Monovalent ions, இங்கே ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு நம்பருமே இல்லை, ஸோ இட் இஸ் அ மோனோவேலண்ட் 1. லித்தியம், சீசியம். டைவேலண்ட் அயன்ஸ் 2+ அப்படின்றதுனால இது எல்லாமே என்னது? டைவேலண்ட். ட்ரைவேலண்ட் அயான் 3+ அப்படின்றதுனால இது எல்லாமே என்னது? ட்ரைவேலண்ட். அயான், குரோமியம், அலுமினியம் இதெல்லாம் ட்ரைவேலண்ட் அயான்ஸ். Valencies of some anion. Common chloride. Formula of anion Cl minus. Valency of anion 1. Sulfate SO4 2 minus. Valency 2. HNO3 nitrate NO3 minus 1. Apply பண்ணும் பொழுது chlorine get minus 1. Hydrogen SO4 sulfuric acid. So hydrogen 2 divalent, so SO4 cross multiplication பண்ணும்போது SO4 2 minus. HNO3 hydrogen 1 NO3 1 cross multiplication you will get NO3 minus. HCO3 H2CO3 2 hydrogen CO3 1 cross multiply பண்ணும்போது CO3 carbonate CO3 2 minus. H3PO4 3HPO4 1 cross multiplication PO4 3 minus. H2O 2 hydrogen 1 oxygen cross multiplication oxygen gets divalent O2 minus. H2S hydrogen 2 sulfur 1 cross multiplication S2 minus. Sodium hydroxide sodium valency 1 hydroxide 1 cross multiplication will get OH minus. So இதை தான் அந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. HCl
Valency of anion is 1 anion Cl minus, sulfuric acid, sulfate valency 2, nitric acid, nitrate valency 1, carbonate valency 2, phosphate valency 3, oxide valency 2, sulfide valency 2, hydroxide valency 1. Valencies of cation, same procedure. NaCl, sodium valency 1, potassium chloride, potassium plus 1, ammonium chloride plus 1, magnesium chloride 2, calcium chloride 2, AlCl3, aluminum 3. Chemical formula or molecular formula, வேதியியல் வாய்ப்பாடு அல்லது மூலக்கூறு வாய்ப்பாடு. A chemical formula is the shortened notation of a molecule. வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வேதிச்சேர்மம் அல்லது மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய வழிமுறை. It shows the actual number of atoms of each element present in a molecule of a substance. இது ஒரு சேர்மத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கையை குறிக்குது. Write down the symbols of elements, ions side by side so that the positive radical is on the left and the negative radical is on the right hand side. Step 1, write the symbols of calcium and chlorine side by side. Calcium positive radical, chlorine negative radical. So the calcium left hand side எழுதுறோம், chlorine right hand side எழுதுறோம். Step 2, write the valencies of the two radicals above the symbols to the right in the superscript. Signs plus and minus of the ions are omitted. இப்போ valencies of calcium is 2, superscript மேலே கால்சியத்தோட ரைட் மோஸ்ட் கார்னர் 2ன்னு எழுதுகிறோம், குளோரினுக்கு 1. இந்த இடத்துல ப்ளஸ்ஸா மைனஸா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பிள்ஸ்லாம் எழுதாமல் ஜஸ்ட் அப்படியே ஆசச் எழுதுகிறோம். Step 3, reduce the valencies to the simplest ratio if needed, otherwise interchange the valencies of the elements ion. அதில் valencies simplify பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைனா அதை interchange பண்ணணும். Write these numbers as subscript. However, one appears on the superscript of the symbol is omitted. First பார்த்தோம் 2 valency இங்கே குளோரினுக்கு வந்துடும். Thus the chemical formula of a calcium chloride எப்பயுமே என்ன பண்ணணும், கீழே பாட்டத்தில் சப்ஸ்கிரிப்டில் எழுதணும். இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப் மோஸ்ட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் thus the chemical formula of calcium chloride is CaCl2. ஃபார்முலா எழுதும்பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னா, first we have to write the cation as a left hand side, anion as a right hand side. நெக்ஸ்ட் valencies எழுதணும். valencies எழுதுனதுக்கப்புறம் you have to interchange the valencies. இதெல்லாம் சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதணும். கடைசியில் கெமிக்கல் ஃபார்முலா எழுதும்போது you have to write down the subscript. The chemical formula of the compound magnesium chloride Mg2+ and minus symbol. ஸோ இது என்ன ரேஷியோவில் இருக்குது, 1:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஸோ you have to write as magnesium chloride. sodium hydroxide Na+OH- என்ன ரேஷியோவில் இருக்குது, 1:1. ஸோ you have to write as such NaOH. calcium oxide 1:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. you have to write as a CaO. aluminum sulfate Al2 3+ SO4 3 2-, 3:16 ரேஷியோவில் இருக்குது. ஃபார்முலா எழுதும்போது Al2SO4 3 அப்படின்ட்டு எழுதணும். calcium phosphate Ca2+ PO4 twice 3-, 2:64 அப்படின்ற ரேஷியோ இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1:32 அப்படின்ட்டு வரும். ஸோ we have to write the formula Ca3PO4 twice. ஸோ இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.